எல்லாத்துக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா கருவாடும் களியும் தான். களி கிண்டுறப்ப காமிக்கிறேன். இப்போ கருவாட்டு குழம்பு வைக்கிறதுக்கு பார்த்துக்குங்க. பாருங்கள், கருவாடு கொல்லி கருவாடுன்னு சொல்லுவாங்க. ஈரோடு மாவட்டத்தில் எல்லா பக்கத்துமே கிடைக்கும். அந்த கருவாடை வந்து வாங்கிட்டு வந்து உரித்து கழுவியை வறுத்து வச்சுருக்கேன். அதை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இந்த வறுத்து வச்சுருக்கேன் இது கருவாடு. அதுக்கு தேவை கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அதையும் அறுத்து வச்சு நல்லா நறுக்கி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து அறுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 10 பல்ல போட்டு தட்டி வச்சுருக்கிறேன். 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் தூள், வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் பச்சையாக போட்டு அடித்து இதில் கலக்கி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு புளி. இதுக்கு தாளிப்புக்கு வந்து கடுகு சீரகத்துக்கு போகிறோம், உப்பு போட போகிறோம். தாளிக்கிறப்ப பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. அந்த கருவாடு வறுத்தம் இல்லையா, அந்த எண்ணெயை தான் வச்சுருக்கேன். அதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு போடுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடுறேன். கடுகு பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம் போடுவேன். நம்ம தேங்காய் சேர்க்கல கருவாட்டு குழம்புக்கு. அதே மாதிரி கருவாடை நாங்கள் வறுத்துட்டு தான் போடுவோம். வறுத்துட்டு போட்டால் தான் அந்த ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் மாதிரி வராது. இது நல்லா கருவாட்டு மனம் நல்லா வரும். அதுக்காக அப்படி போடுறோம். இதை பாருங்கள், சீரகம் போடுறேன். சீரகம் போட்டு வெடிச்சிருச்சு. இப்போ 10 பல்லு பூண்டு தட்டி வச்சுருந்தோம்ல, அதை போடுறேன் பாருங்கள். போட்டு ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் போடுறேன் பாருங்கள். பூண்டு ஒரு 10 பல்லுனாச்சு போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சின்ன வெங்காயமும் பெரிய வெங்காயமும் 2 நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 100 கிராம் அளவுக்கு தான் வரும். அதையும் போடுறோம். மஞ்சப்பொடி போடுறேன். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா இப்படி பாருங்க, கலராக இருந்துச்சு பாருங்க. இப்போ வந்து கத்திரிக்காயை போடுறேன். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா வதங்கிருச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வந்து இந்த முதல்ல அரைச்சி வச்சுருந்தோம்ல தக்காளி, மிளகாத்தூள் இதெல்லாம் அதை ஊற்றுறேன் பாருங்கள். தண்ணி கொஞ்சம் ஊற்றணும், ஏன்னா ரொம்ப சேரு மாதிரி இருக்குது. புளி வந்து கருவாடு போடுறப்ப தான் புளி ஊற்றணும். இப்போ ஊற்றணும்னா கத்திரிக்காய் வேகாமல் போயிடும். அதனால நம்ம புளி ஊற்றுவோம். கருவாடு போடுவோம் பார்த்தீங்களா, அப்போ புளியை ஊற்றி அதுக்கு அப்பயே கருவாட்டையும் போட்டுடலாம். இது நல்லா கொதித்து இன்னும் கொஞ்சம் திக்னஸ் ஆகி வரும். அப்போ இது பண்ணிக்கலாம். பவானி, உப்பு போட போகிறேன். அது மேலே தேவையான அளவு உப்பு போடுறேன், பார்த்துங்க. அவ்வளோதான். இது நல்லா கொதிச்சு வரட்டும். வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். எல்லோரும் பாருங்கள், களி செய்ய போகிறேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. எனக்கு களி கிண்ட தெரியாது. அதனால் நான் இங்கே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் வந்திருக்கிறேன். என் ஃப்ரெண்டு தான் இது. இவங்க பேர் செல்வி. இவங்க தான் களி, கம்மஞ்சோறு எல்லாமே அவங்க செய்ய தெரியும். அதனால அவங்க வீட்டுக்கு வந்துருக்கு. சொந்த வீடு அவங்க வீடு. இங்கே வந்து விறகடுப்பு வைக்கலாம். நான் வந்து வாடகைக்கு இருக்கிறேன். விறகடுப்பு வைக்க முடியாது. இது வந்து அவங்க சொந்த வீடு. மூங்கில் கடை வச்சுருக்குறாங்க. அதனால நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் அவங்க வீட்டுக்கு. அவங்களுக்கு நல்லா களியெல்லாம் சூப்பராக கிண்டுவாங்க. அதனால் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கோம். பாருங்கள், கருவாட்டு குழம்பு நான் வச்சுட்டேன். கருவாடு இப்போ அவங்க தான் செய்ய களி கிண்ட போகிறாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. சொல்லுங்க செல்வி. 1 கிலோ மாவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி. அது சொல்லி கேக்குதா? வச்சு நல்லா தண்ணி கொதிச்சது. மாவு பாருங்க, அரைச்சி வச்சிருக்குது பாருங்க. மாவு ஆரிய கல்ல தான் போட்டு அரைச்சி வச்சிருக்குது அக்கா. ராகி கல்ல நெரிச்சிருக்கிறோம். ஒரு படி ராகி போட்டு ஆரிய கல்ல போட்டு அரைச்சி வச்சிருக்காங்க. அதுக்கு தேவையான தண்ணி இப்போ விறகடுப்புல தான் செய்ய போறாங்க. பாருங்க, என் ஃப்ரெண்டு இவங்க. எனக்கு 10-20 வருஷமா தெரியும். ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு. ஒரு பக்கத்து ஒரே இடத்துல குடியிருந்தோம். இப்போ இவங்க வீடு சொந்தமாக கட்டி இங்கே வந்துட்டாங்க. அதனால அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம் நாங்கள். ராகிக்கல்ல யாருக்கு அந்த குச்சி எடுக்குது, அது போட்ட வெளி ராகிக்கல் அதான் ஆரியக்கல். அதில் தான் இப்போ அவங்க உடச்சி வச்சுருந்தாங்க சொன்னங்காட்டிக்கு. இதுதான் என் சின்ன பொண்ணுடைய பொண்ணு. இந்த பொண்ணு இது வந்து என் பெரிய பொண்ணுடைய 2வது குழந்தை. இப்போ அந்த அன்னைக்கு கூட பேசிக்கிட்டே இருந்துச்சுல்ல, அந்த குழந்தை இது. இதுக்கு 3 வயசு ஆகுது. இதுக்கு 7 வயசு ஆகுது. 2வது படிக்குது. இவங்க நம்ம வீட்டிலே தான் இருக்கிறாங்க. சின்ன பொண்ணு வீடு நம்ம வீட்டிலே இருக்கிறாங்க. பெரிய பொண்ணு வீடு தனியாக வேறையாக இருக்காங்க.
இவ்வளோ தண்ணி 4 சொம்பு பாருங்க. 1 கிலோ மாவுக்கு இவ்வளோ தண்ணி 4 சொம்பு தண்ணி வச்சிருக்காங்க. அந்த அக்காவுக்கு அளவு தெரியும், அதனால அதை ஊற்றி வச்சிருக்காங்க. விரவடுப்புல தான் பற்ற வச்சிருக்கோம். இப்போ வச்சாச்சு. இப்போ அது தண்ணி கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மாவு கொட்டி கிண்ட போது காமிக்கிறேன். பாருங்க, இந்த மாவு கொட்டுறாங்க பாருங்க. கொட்டுறாங்க பாருங்க. மாவு கொட்டி இதை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி கிண்டுவாங்க. இப்போ அந்த அக்கா கிண்டுவாங்க பாருங்க. விரவடுப்புல தான் செய்யறாங்க, பார்த்துக்குங்க. ஓ, அப்படி நம்ம இது எரிஞ்சா பாருங்க. களி துடுப்பு போடுறாங்க பாருங்க, போட்டு கிண்டுறாங்க பாருங்க. கிண்டுறாங்க பாருங்க. அப்படிதான் கிண்டுறது. அப்படியே கிளற வேண்டியதுதான் களியை. அந்த கட்டியா இருக்கிறது பூரா உடஞ்சி எப்படி வருது பாருங்க. தண்ணி கொஞ்சம் முதல்ல கொதிக்கிற தண்ணியை கொஞ்சம் அள்ளி வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா பத்தாம போச்சுன்னா கூட அதை போடுறதுக்காக வேண்டி தண்ணி கொஞ்சம் முதல்ல அள்ளி வச்சிருக்காங்க. ரொம்பவும் எரிக்கவும் கூடாதாமா, கரெக்டான தீயில தான் அது இருக்கணுமா, இல்லைன்னா அது கவை இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, சாஞ்சி போகாம. இது களி கிளறதுக்குன்னே கவா ஒண்ணு இருக்குங்களாம், சட்டியை பிடிச்சிக்கிறதுக்கு. அது இல்லாதனால நம்ம இப்படி வச்சிருக்கிறோம் பாருங்க. அப்படிதான் கிளறது. இப்படி கிளறி அது கட்டி பிடிக்காம வரும் களி. பாருங்க, குழம்பு நல்லா திக்காகி வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து இந்த புளி கரைச்சி வச்சுருந்தோம்ல தண்ணி, அதை ஊற்றுறேன் பாருங்க. முதல்ல அது பண்ணி தான் வச்சுருந்தேன், அதெல்லாம் சும்மா அப்படியே ஊற்றிட்டேன். இதை செஞ்சுட்டு இப்போ அதிலேயே வந்து கருவாடு முதல்ல வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, எண்ணெய்க்குள்ளே போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுருந்தோம். அந்த கருவாட்டையும் போடுறோம். போட்டு இது அவ்வளோதான். உப்பு இருக்குதான்னு பார்க்குறேன். பத்துலேன்னா ஏன்னா கருவாட்டில் வந்து உப்பு இருக்கும் இதில், அதனால உப்பு கரெக்டாக முதல்ல போட்டிருக்கேன். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு பத்துலன்னா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கரெக்டாக தான் இருக்குது. உப்பு மேலே உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் காமிக்கிறேன். பாருங்க, அந்த களி இறக்கியாச்சு அடுப்புலேருந்து. இப்போ பாருங்க கிண்டுறாங்க பாருங்க. கிண்டி எடுக்கிறதான் வேலையாமா பாருங்க. அப்படி கிண்டுறாங்க. எப்படி நல்லா கட்டி இல்லாமல் எப்படி மைய வந்துருச்சு பாருங்க. நீ அதை உருண்டை பிடிக்கிறது தான் வேலை. இந்த களியை அந்த சூடு கொஞ்சம் தான் ஆனோடனே அப்படி சூடோடவே எடுத்து உருண்டை பிடிப்பாங்களாம். அதுதான் வேலை. களியோட வேலை ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அது உருண்டை பண்ணிவிட்டு மறுபடியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி நல்லா கிண்டி எடுத்தால் முடிஞ்சிச்சு. இந்த பாருங்க, குழம்பு கொதிச்சு வந்துடுச்சு, அவ்வளோதான். கம்மன் மணக்குது கருவாட்டு குழம்பு. இதை பாருங்க, அவ்வளோதான். இந்த களியை இது பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பாருங்க, களியை எடுத்து வந்து கீழே வச்சாச்சு. இப்போ தரையில் வச்சு அவங்க பாருங்க எப்படி உருண்டை பிடிக்கிறாங்க பாருங்க. களியை அதில் போட்டு உருண்டை பிடிக்கிறது, அவ்வளோதான். உருண்டை பிடிச்சி வச்சுட்டோம்னா முடிஞ்சிச்சு களியோட வேலை. அவ்வளோதான், ஃபினிஷிங் முடிஞ்சிச்சு பாருங்க. அப்படி தான் உருண்டை பிடிச்சிக்கிறது. எனக்கு அது தெரியாது. தூளெல்லாம் காய்ச்சுவேன். இந்த மாதிரி விரவடுப்பு வச்செல்லாம் எனக்கு செய்ய தெரியறதில்ல. நானே இந்த அக்காட்ட தான் இப்போ கேட்டுருக்குறேன், கேட்டு செஞ்சுக்கலான்னு. அவங்க செய்வாங்க. அவங்க யாருக்கு கேட்டீங்கனாலுமே செஞ்சு கொடுப்பாங்க. கருவாட்டு குழம்பும் களியும் செஞ்சு கொடுப்பாங்க, இதுவும் செஞ்சு கொடுப்பாங்க, கம்மங்கூழும் செஞ்சு கொடுப்பாங்க. எது கேட்டிங்கனாலும் அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. நாட்டுக்கோழி குழம்பு அரைச்சி ஆட்டி காய்ச்சறதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. பாருங்க, களி ஒரு உருண்டை எடுத்து வச்சு நாட்டு சக்கரையை தொட்டு என் பேத்திங்க கொடுக்குறேன். அவங்களே தின்னு பார்த்துட்டு சொல்லுவாங்க எப்படி இருக்குதுன்னு. நல்லா இருக்குதா? நான் தின்னதில் நெக்ஸ்ட் இருக்கும், உங்களுக்கு தான் ஊற்றுறேன். தின்னு பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி இருக்குது. பாருங்க, கருவாட்டு குழம்பு நல்லா வெந்து நல்லா வந்துருச்சு. எடுத்து வச்சாச்சு கருவாட்டு குழம்பு. இந்தா பாருங்க, கருவாடு தான் பாருங்க. கருவாடு கத்திரிக்காய் குழம்பு களி கிண்டு இருக்கும். இது வந்து நாங்கள் 3/4 கிலோ மாவு தான் போட்டிருக்கோம். அதுக்கு பெரிய பெரிய உருண்டையாக பிடிச்சிட்டோம். அதுக்கே இப்போ 7-8 உருண்டையாட்டம் வந்துருச்சு. 1 கிலோ மாவு பிடிச்சா 10 உருண்டை போட்டோம்னா 10 உருண்டை தாராளமாக வருமாமா. நீங்களும் செஞ்சு தின்னு பாருங்கள். தின்னு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.